அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கும் மகாத்மா காந்திற்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததை பற்றி உங்களுடைய கருத்து? கருத்தளவில் பார்த்தால் மகாத்மா காந்தியோடு நேதாஜியால் ஒரு நாளும் இணங்கி செல்ல முடியவில்லை. நேதாஜி 1919 லண்டனுக்கு சென்றார் ஐசிஎஸ் பயிற்சி பெறுவதற்காக. 1921 அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்பே சித்தரஞ்சன் தாஸுக்கு கடிதம் எழுதுகிறார். ஏனென்றால் நேதாஜி வங்கத்தை சார்ந்தவர், வங்கத்தின் மகத்தான தலைவராக விளங்கியவர், தேசபந்து என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் சித்தரஞ்சன் தாஸ். வங்கத்தின் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞராக விளங்கியவர் அவர். சிறையில் இருந்தபடியே அவர் கல்கத்தாவின் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த சித்தரஞ்சன் தாஸுக்கு கடிதம் எழுதுகிறார் நேதாஜி. நான் ஐசிஎஸ் முடித்து விசுவாச பிரமாணத்தை எடுத்து ஆங்கில ஆதிக்கத்தின் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. எனவே இந்த ஐசிஎஸ்ஸை நான் தூக்கி எறிந்து விட்டேன். நான் இந்தியாவிற்கு வருகிறேன், உங்களிடம் வருகிறேன். எனக்கான ஆசை 2 தான். ஒன்று, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்க வேண்டும். ஒரு பத்திரிகை ஆசிரியனாக இருந்து பத்திரிகையில் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அல்லது ஒரு கல்லூரி பேராசிரியனாக இருந்து தேசப்பற்றை வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே தேசம் தழுவிய நல்லுணர்வை இளைஞர்களிடம் உருவாக்குவதற்கான 2 களங்கள், ஒன்று ஆசிரியர் தொழில், இன்னொன்று பத்திரிகை தொழில். இந்த 2 தொழிலில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட விரும்புகிறேன். முடிந்தால் நீங்கள் ஒரு பத்திரிகை தொடங்குங்கள். உங்கள் பத்திரிகையில் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கள். எனக்கு எந்த சன்மானமும் தேவையில்லை. நான் உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், இந்த அடிப்படை தேவைகளை மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டால் போதும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு தான் அவர் வருகிறார். 1921 அவர் வந்தவர் பம்பாய், இப்பொழுது மும்பை, அப்பொழுது பம்பாயில் வந்து இறங்குகிறார். இறங்கியதும் அவர் செய்த முதல் காரியமே மகாத்மா காந்தியை சென்று சந்தித்தது தான். காந்தியடிகளை போய் சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது இருவரும் உரையாடுகிறார்கள். காந்தி எப்பொழுதுமே உரையாடல்களில் ஈடுபடுவதில் மிகுந்த விருப்பம் உள்ளவர். எவ்வளவு வலிமையாக தனக்கு எதிரான கருத்துக்களை உடையவராக இருந்தாலும் அவர் தன்னை காண விரும்பினால் அவரை அன்போடு அழைத்து அமரச் செய்து அவருடைய கருத்தை காது கொடுத்து கேட்டு தன்னுடைய கருத்தை அவருக்கு விளக்குவதில் எப்பொழுதும் ஈடுபாடு காந்திக்கு அதிகம். எனவே நேதாஜி வந்தார். நேதாஜி ஒரு இளைஞர், அவர் நம்மிடம் இப்படி முரண்பட்ட கேள்விகளை எல்லாம் வைக்கிறாரே என்று காந்தி நினைக்கவில்லை. காந்தியிடம் எடுத்தவுடனே நேதாஜி கேட்கிறார், உங்களுடைய சத்தியாகிரகம், உங்களுடைய ராட்டை, உங்களுடைய கதர், இவையெல்லாம் இந்த தேசத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுக்குமா? ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இருக்கிற வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவது என்று நீங்கள் முடிவெடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் வந்து சேருமா என்றெல்லாம் கேட்கிறார். அப்பொழுது காந்தி என்னென்ன காரணங்களுக்காக இந்த சாத்வீக முறையில் நான் ஆயுதத்தை தாங்கி இருக்கிறேன், இந்த போராட்டம் எப்படி எளிதாக சென்று சேரும்? நான் அதைத்தான் முதலில் சொன்னேன். ஒரு பகத்சிங்குக்கு பின்னாலே நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உயிர் தியாகத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். நேதாஜிக்கு பின்னாலே நீங்கள் செல்வதாக இருந்தாலும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிர் தியாகம் செய்வதற்கு உடனடியாக முன்வர மாட்டார்கள், எவ்வளவுதான் நாட்டு பற்றி இருந்தாலும். ஆனால் காந்தியடிகளின் போராட்ட முறையை பார்த்தால் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீங்கள் சத்தியாகிரகம் செய்யலாம், சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தலாம், உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடலாம், ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கலாம். இவற்றில் அதிகபட்சம் நீங்கள் சிறைவாசம் தான் செய்யுங்கள். நீங்கள் 6 மாதம் சிறைக்கு போகலாம், அல்லது 6 ஆண்டுகள் கூட சிறைக்கு போகலாம். போனாலும் திரும்ப வருவீர்கள், உங்கள் மனைவி மக்களை பார்ப்பீர்கள், மீண்டும் குடும்பத்தில் வந்து குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நம்பிக்கை காந்திய போராட்டத்தில் உண்டு. பகத்சிங்குக்கு பின்னாலே சென்றால் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல முடியாது, நேதாஜியின் பின்னால் சென்றாலும் அந்த நம்பிக்கையோடு செல்ல முடியாது. அதனாலே தான் இந்தியா முழுவதும் ஏழையும் பாழையும் எளிமையில் இருக்கக்கூடிய பாமரர்களும் அனைவருமே காந்தியின் பின்னாலே வந்து நின்றதற்கு காரணம் உடனே உயிர் போய்விடும் என்பது அல்ல. நாம் அதிகபட்சம் தடியடி பிரயோகத்திற்கு உட்படுவோம். அதிகபட்சம் 6 மாதம் 1 வருடம் சிறைக்கு செல்வோம். அங்கே மண் கலந்த உணவை அவன் கொடுக்கலாம், அதை உண்ண வேண்டிய நிலை வரலாம், கொசுக்கடிக்கு ஆளாகலாம்.
இப்படி சில சின்ன சின்ன சித்திரவதைகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி சுதந்திரத்தை பெற்றுவிட முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் காந்தி. அதனாலே தான் காந்தியால் சாதிக்க முடிந்தது. பகத்சிங்கால் சாதிக்க முடியாதது, நேதாஜியால் சாதிக்க முடியாதது, காந்தியால் மட்டும் சாதிக்க முடிந்தது என்றால் காந்தி எடுத்த போராட்ட முறை அதுதான் முக்கியமானது. எனவே காந்தி இதை விளக்குகிறார். நேதாஜி அந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. காந்தியிடம் முரண்பட்டு அவர் கல்கத்தாவுக்கு போகிறார். சித்தரஞ்சன் தாஸை பார்க்கிறார். சித்தரஞ்சன் தாஸிடம் காந்தியை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லி குறைபடுகிறார். அப்பொழுது சிஆர் தாஸ் சொல்கிறார், ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும், காந்தியின் அணுகுமுறையில் நீ மாறுபடலாம், எனக்கே காந்தியின் அணுகுமுறையில் முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் காந்திய தலைமையை ஏற்றுதான் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டேன், சிறைக்கு சென்றேன். வேறொன்றுமில்லை. காந்தி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. காந்தியால் ஒரு நற்பயன் நிகழ்ந்திருக்கிறது இந்த நாட்டில். காந்திக்கு முன்னாலே இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு சாதாரண அறிவாளிகளின் அமைப்பாக மட்டுமே இருந்தது. இதை வெகுஜன மக்கள் இயக்கமாக கட்டமைத்த ஆற்றல் காந்திக்கு மட்டும்தான் இருந்தது. எனவே காந்தியின் தலைமையை நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும். அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற வலிமை மிக்க ஸ்தாபனத்தை நாம் உள்ளிருந்து நம்முடைய அணுகுமுறையின் மூலமாக நாம் அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று சிஆர் தாஸ் விளக்கம் கொடுக்கிற பொழுது அதை நேதாஜி ஏற்றுக்கொள்கிறார். எனவே முதலிலேயே அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடுகள் இரண்டு பக்கம் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் மதித்திருக்கிறார். அந்த நாகரிகமான ஆரோக்கிய அரசியல் மனோபாவங்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் மறந்தும் காண முடியாது. நேதாஜி பிறகு சித்தரஞ்சன் தாஸோடு இணைந்து காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றுகிறார். அதற்கு பிறகு கல்கத்தா மேயராக சித்தரஞ்சன் தாஸ் வந்ததும் அவர் செய்த முதல் காரியம் தன்னுடைய அறிவார்ந்த சீடனாகிய நேதாஜியை அவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனர் என்ற பொறுப்பில் உட்கார வைக்கிறார். அவர் அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனராக உட்கார்ந்து கொண்டு கல்கத்தா நகரத்திற்கு ஆற்றிய சாதனைகள் இன்று வரையில் வரலாறாக பேசப்படுகிறது. அதற்கு பிறகு நடந்த போராட்டங்கள்லாம் விரிவாக சொல்வதற்கு இது களமில்லை. நேதாஜி இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் போராட்டங்களில் ஈடுபட்டதன் விளைவாக பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு தள்ளப்படுகிறார். மொத்தம் நீங்கள் பார்த்தால் 1921 அவர் பொது வாழ்வுக்கு வந்ததிலிருந்து 11 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார் நேதாஜி. 11 ஆண்டு சிறைவாசம். இதில் இந்த மாண்டலேவில் மட்டும் கொடுமையான சிறைவாசம், 2.5 ஆண்டுகள் அந்த சிறைவாசத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த சிறைவாசம் முடிந்து அவர் வெளியே வருவதற்கு முன்பே சிஆர் தாஸ் மறைந்து விடுகிறார். தன்னுடைய அரசியல் ஆசானை இழந்து விடுகிறார். அவருடைய இறுதிச் சடங்கில் கூட அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு சிஆர் தாஸோடு அவர் இணக்கமாக இருந்தார், எந்த அளவுக்கு காந்தியிடமிருந்து அவர் விலகி நின்றார் என்பதற்கு ஒரே செய்தி, 1920 மிக வேகமாக தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் அது மிக உச்சத்தை தொடுகிற நேரத்தில் எங்கோ ஒரு வன்முறை நிகழ்ந்தது என்பதற்காக நிறுத்திவிடுகிறார் காந்தி. மோதிலால் நேருவோடு கலந்து பேசவில்லை, சித்தரஞ்சன் தாஸோடு கலந்து பேசவில்லை. தன்னுடைய மனசாட்சி சொன்னது என்று மனசாட்சியின் குரலை ஏற்றுக்கொண்டு உடனே போராட்டத்தை நிறுத்தி விடுகிறார். அலிப்பூர் சிறையில் இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. அலிப்பூர் சிறையில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு கடுமையாக காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். எங்கோ ஒரு மூலையில் ஒரு வன்முறை நிகழ்ந்ததற்காக நீங்கள் போராட்டத்தை நிறுத்தி விடுவது என்றால் எந்த காலத்திலும் வன்முறையின் சாயலே இல்லாமல் ஒரு போராட்டத்தை இந்த நாடு முழுவதும் யாராலும் நடத்த முடியாது. யாராலும் முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சின்னஞ்சிறிய அசம்பாவிதம் நடக்கலாம். அதற்காக நீங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்தியது என்பது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய வேகத்தையே தடுத்து விட்டது. எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை என்று நேருவே கொந்தளிக்கிறார். நேருவுக்காக காந்தியிடம் வந்தவர் தான் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு ஏறக்குறைய ஒரு வெள்ளைக்காரரை போலவே வாழ்வியலை மேற்கொண்டவர். தன் பிள்ளையிடம் அவர் கொண்டிருந்த பேரன்பினால் பிள்ளை சென்ற வழியில் அவர் வந்தவர், அவ்வளவுதான். ஆனால் மோதிலால் நேரும் எதிர்க்கிறார். சித்தரஞ்சன் தாஸுக்கும் இது உடன்பாடு இல்லை. அதனால் என்ன நடந்தது? சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸிலேயே தொடங்குகிறார். அதுதான் வரலாறு.
காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இவர்கள் சுயராஜ்ய கட்சி என்று காந்திக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த சுயராஜ்ய கட்சியினுடைய தலைவராக மோதிலால் நேரு இருக்கிறார். இந்த சுயராஜ்ய கட்சியினுடைய செயலாளராக நேதாஜியை நியமிக்கிறார்கள். பங்களா கதா என்று இந்த சுயராஜ்ய கட்சிக்கு என்றே ஒரு நாளிதழை நம்முடைய தாஸ் அவர்கள், சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் தொடங்கி அதன் ஆசிரியராக நேதாஜி அமர்த்துகிறார். எனவே நேதாஜியின் கனவு நிறைவேறிவிட்டது. ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும் நினைத்தார். பத்திரிகை ஆசிரியராகவும் உட்கார வைத்தார். ஆக இந்த சுயராஜ்ய கட்சியை தொடங்கியது சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்கள். அவர்களோடு தான் நேதாஜி இருந்தாரே தவிர காந்தியோடு நேதாஜி இல்லை. வரிசையாக நீங்கள் பார்க்க வேண்டும். பிறகு நீங்கள் 1938 இவர் மாண்டலே சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து உடல் நலிவுற்ற நிலையிலே தான் வெளியே வருகிறார். லட்சக்கணக்கான மக்கள் கல்கத்தாவில் நேதாஜியை வரவேற்கிறார்கள். நேதாஜியினுடைய வளர்ச்சி என்பது அற்புதமானது. முதலில் நேதாஜி வங்காளத்தினுடைய மாநில காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாட்டில் அனைவரும் ஈடுபட்டதனால் அகில இந்திய காங்கிரஸில் இளைஞர் பிரிவின் தலைவராகிறார். அகில இந்திய காங்கிரஸில் இளைஞர் பிரிவின் தலைவராக இருந்து அந்த இளைஞர் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை மிக மிக அற்புதமானது. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், we should have the philosophy of activism with robust optimism என்கிறார். ஆனால் வார்த்தையெல்லாம் பார்க்குறோம் நீங்கள், philosophy of activism with robust optimism. ஆக்டிவிசம் என்றால் வேகமாக இயங்க வேண்டும். அந்த இயங்கும் தத்துவத்தில் முதலில் மனதை செலுத்து. ரோபஸ்ட் ஆப்டிமிசம், ஆண்மை நிறைந்த நம்பிக்கையோடு நீ அந்த செயலில் இறங்கு. எனவே ஆண்மை ததும்பும் நம்பிக்கையோடு வேகமாக செயற்பட வேண்டும் என்று இளைஞர்களை தூண்டுகிறார். இந்தியா முழுவதும் இளைஞர்களின் தலைவராக அவர் மாறுகிறார். அதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தொழில் பிரிவின் தலைவராக அவர் பொறுப்பேற்கிறார். அதனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நெஞ்சிலே அவர் வந்து இடம்பெறுகிறார். இவ்வளவும் நிகழ்கிறது. ஆக போன போக்கை நீங்கள் பார்த்தால் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பதையே மூவர் இயக்கமாக மாறுகிறது. காந்தி, நேரு, நேதாஜி என்ற நிலைக்கு வருகிறது. புரிகிறதா? காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பார்த்தால் காங்கிரஸ் இயக்கம், நான் இந்த கட்சியை பற்றி பேசவில்லை, அந்த இயக்கம், அதிலேயே ஒரு பக்கம் வலதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் இருந்தார்கள், இன்னொரு பக்கம் இடதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் இருந்தார்கள். இந்த வலதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் தான் பட்டேலும் ராஜாஜியும் ராஜேந்திர பிரசாத் போன்றவர்களும், வலிமை மிக்க தலைவர்கள் ஒரு பக்கம். இந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தான் ஜவஹர்லால் நேருவும் நேதாஜியும். இவர்கள் சோசியலிச சிந்தனையில் மனதை பறிகொடுத்தவர்கள். அதனால் நேதாஜி நேருவின் பக்கத்தில் மிக நெருக்கமாக நிற்கிறார். பிறகு நேருவை விட்டு அவர் ஏன் விலகி வெகு தூரம் சென்றார் என்பது வேறு கதை. அதையெல்லாம் ஒரு நேர்காணலில் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதனால் இடதுசாரி தன்மையோடு இயங்கியவர் தான் நேதாஜி. இடதுசாரி தன்மையோடு ஒரு சோசியலிச பாணியில் இந்த நாட்டை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேதாஜியோடு காந்தியோடு இணங்கி செல்ல முடியவில்லை. இவர் 1938 முன்பு இங்கிருந்து மாண்டலே சிறையிலிருந்து வெளியே வந்ததும் உடல் நலனுக்காக சிகிச்சை பெறுவதற்கு வியன்னா செல்கிறார். நேதாஜி ஆஸ்திரியாவின் தலைநகராக வியன்னா இருக்கிறது. வியன்னாவுக்கு செல்கிறார். வியன்னாவிலே தான் வல்லபாய் பட்டேலினுடைய சகோதரர் வித்தல்பாய் பட்டேலை அவர் சந்திக்கிறார். வித்தல்பாய் பட்டேலும் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் அந்த இந்திய மத்திய சட்டசபை சென்ட்ரல் அசம்பிளி என்று இருந்தது, வெள்ளைக்காரன் வைத்திருந்த அந்த சட்டசபையின் சபாநாயகராக இருந்தவர், சபையின் தலைவராக இருந்தவர் வித்தல்பாய் பட்டேல். அவரும் இவரும் வெளிநாட்டில் சந்திக்கிறார்கள், வியன்னாவில். இதுதான் மிக முக்கியமான செய்தி. வெளிநாட்டில் 2 பேரும் சந்திக்கிற பொழுது இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை கொடுக்கிறார். இந்த கூட்டறிக்கை என்ன தெரியுமா? காந்தி, அதாவது காங்கிரஸ் என்பது புதிய தலைமையை ஏற்க வேண்டும், புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும், புதிய அணுகுமுறையை கையாள வேண்டும். காந்தி அகிம்சையில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர். அகிம்சையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் என்று காந்தியை நம்மால் கேட்க முடியாது. அப்படி கேட்பதும் முறையானதில்லை. அகிம்சையை விட்டு விட்டு காந்தி வெளியே வரவும் மாட்டார். எனவே காந்தியிடம் நாம் பணிவோடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் அகிம்சையை வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரஸ் தலைமையை விட்டுவிடுங்கள், தலைமையை நீங்கள் விட்டுவிடுங்கள், புதிய அணுகுமுறை, புதிய கொள்கையை நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய புதிய அணுகுமுறை என்பது என்ன?
வெளிநாடுகளின் உதவியோடு தான் போர்க்களத்தில் போய் நிற்க வேண்டும். வன்முறையைத்தான் ஆயுதமாக எடுக்க வேண்டும். எனவே இந்தியாவில் நாம் ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை கட்டமைப்பது, வெளிநாடுகளின் உதவியோடு வெள்ளையனுக்கு எதிராக போரிடுவது என்று அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள். புரிகிறதா? அந்த கூட்டறிக்கை கொடுத்த பிறகு நீங்கள் யோசியுங்கள், காந்திக்கும் நேதாஜிக்கும் எங்காவது ஒத்து வருமா? முழுக்க முழுக்க வெளிநாடுகளுடைய ஆதரவை பெறுவது, வன்முறையின் அடிப்படையிலே தான் ஆயுதங்களை ஏந்தி போராடி வெள்ளையரிடமிருந்து நாட்டு விடுவிப்பது என்ற நிலையில் கூட்டறிக்கை கொடுக்கிறார். விட்டல்பாய் பட்டேல் நேதாஜியிடம் நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் வெளிநாடுகளில் படை திரட்டி ஒரு இராணுவத்தை அமைப்பதாக இருந்தால் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து முழுவதையும் உங்களுக்கு நிதியாக தந்துவிடு என்று உயிர் எழுதி கொடுக்கிறார். ஆனால் காந்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியினுடைய தலைமை பழமை வாய்ந்தது. காந்தியிடம் எந்த புதுமை பார்வையும் இல்லை. காந்தியினுடைய சத்தியம் அகிம்சை செல்லுபடியாகாது என்றெல்லாம் வெளிநாட்டில் இருந்து கண்டன அறிக்கை கொடுத்த அந்த நேதாஜியை காந்தி காங்கிரசின் தலைவராக இருக்க வேண்டும் என்று அன்பழைப்பு விடுக்கிறார். அதுதான் காந்தி. 1938 குஜராத்தில் ஹரிபுரா என்கிற இடத்தில் காங்கிரஸ் மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அல்லவா? அந்த மாநாட்டில் தான் அந்த ஆண்டு முழுவதுக்குமான தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். காந்தியை மீறி ஒருவரை காங்கிரஸ் தலைவராக கொண்டு வர முடியாது. எனவே காந்தி நேதாஜி தலைவராக வேண்டும் என்று அன்பழைப்பு விடுகிறார். வியன்னாவிலே இருந்து வருகிறார் நேதாஜி. வந்தவர் குஜராத்தில் ஹரிபுரா காங்கிரஸில் அவர் காங்கிரஸ் தலைமையை ஏற்கிறார். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். காங்கிரஸ் தலைமை ஏற்றால் ஒரு ஆண்டு தான் தலைவராக இருக்க முடியும். நீங்கள் அப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அப்படி மாநாடு நடக்கும் பொழுது அதுவரை இருந்த தலைவர் பதவியை விட்டு இறங்க வேண்டும். புதிதாக ஒரு தலைவர் அங்கே பொறுப்பேற்க வேண்டும். அதனால் இந்த ஹரிபுரா காங்கிரஸில் அவர் தலைமையை ஏற்கிறார். அவர் நினைத்தபடி இளைஞர்களின் எழுச்சியை உருவாக்குவது, காங்கிரஸை இந்த வன்முறை சார்ந்த இயக்கமாக வளர்த்தெடுப்பதற்கான அடித்தளத்தை அமைப்பதில் வேகப்படுகிறார். இதை மகாத்மா பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சித்தாந்தத்திற்கும் நம்முடைய லட்சியத்திற்கும் முரண்பாடான தலைமை இப்பொழுது இருக்கிறது. பரவாயில்லை, ஒரு இளைஞர் வேகமாக இருக்கிறார். எப்படியும் ஒரு ஆண்டு தானே, ஒரு ஆண்டு முடிந்த பிறகு மறுபடியும் சரிப்படுத்தி விடலாம் என்று காந்தி மௌனமாக இருக்கிறார். 1939 அடுத்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அப்பொழுது மத்திய பிரதேசத்தில் திரிபுரி என்கிற இடத்தில் காங்கிரஸ் மாநாடு. அந்த காங்கிரஸ் மாநாடு நடக்கப் போகிற நேரத்தில் காந்தியை நேதாஜி சந்திக்கிறார். நான் ஒரு ஆண்டு முழுவதும் இருந்திருக்கிறேன். இந்த கட்சியை வேகப்படுத்துவதற்கான பல செயல் திட்டங்களை தீட்டி இருக்கிறேன். இவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு ஆண்டு தலைவராக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் காந்தி சொல்கிறார், நம்முடைய காங்கிரசின் சட்டத்திட்டத்திலேயே ஒருவர் ஒரு ஆண்டு தான் தலைவராக இருக்க முடியும், அடுத்த ஆண்டு அவர் இருக்க முடியாது, வேண்டுமானால் இடைவெளி விட்டு பிறகு வரலாம். அதனால் நீங்கள் காங்கிரசினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் பேசக்கூடாது, இந்த முறை நீங்கள் போட்டியிடாதீர்கள் என்கிறார். காந்தியை மீறி அவர் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் என்றால் காந்தி, காந்தி என்றால் காங்கிரஸ் என்பது மட்டுமல்ல. இந்த தேசம் என்றாலே காந்தி, காந்தி என்றாலே தேசம் என்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் காந்தியின் சொல்லை அவர் கேட்காமல் மீண்டும் நான் தான் தலைவருக்கு போட்டியிடுவேன் என்று போட்டியிடுகிறார். காந்தி பார்த்தார். அப்பொழுது ஆந்திராவிலே இருந்த காங்கிரஸ் தலைவர் ஒருவரான பட்டாபி சீதாராமையாவை இவர் வேட்பாளராக நேதாஜிக்கு எதிராக நிறுத்துகிறார். நேதாஜி அகில இந்திய செல்வாக்கு பெற்ற தலைவராக வளர்ந்து விட்டார். இளைஞர்களிடம், தொழிலாளர்களிடம், எல்லா மக்களும் சென்று சேர்ந்து விட்டார். அவருக்கு இணையாக சொல்ல முடியாத ஒரு மனிதன், ஆந்திராவிலேயே பெரிதாக போற்றப்படாத மனிதர் அவர். அந்த பட்டாபி சீதாராமையா காந்தியத்தில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர் என்பதனால் அவரை வேட்பாளராக நிறுத்துகிறார். காந்தி என்ன நினைக்கிறார்? பொழுது எம்ஜிஆர் யாரை வேண்டுமானால் வேட்பாளராக போடவில்லையா? யாரை வேட்பாளராக போட்டால் என்ன? வேட்பாளரை பார்த்தா ஓட்டு போட போகிறான்.
அவன் என்னை பார்த்து தானே ஓட்டு போடுவான் என்று எம்ஜிஆர் இப்பொழுது நினைத்தார்ல, இதை காந்தி அன்றைக்கே நினைத்திருக்கிறார். அது நேதாஜி நம் சொல்லை மீறி நிற்கிறார். பட்டாபி சீதாராமையாவை நிறுத்துவதனால் பட்டாபி சீதாராமையா பெரிய புகழ் பெற்றவராக இல்லாமல் போகலாம். ஆனால் வாக்கு என்பது காந்திக்கு தான் வரும். நம்பிக்கையோடு களத்திலே நிற்க வைத்தார். என்ன நடந்து தெரியுமா? காந்தியை கடவுள் நிலையில் வைத்து போற்றியவர் காமராஜர். காமராஜரை காந்தி ஆதரிக்கவில்லை. அன்றைக்கு நடந்த அந்த தேர்தலில் ஐயா தேவர் திருமகனாரிலிருந்து காமராஜரிலிருந்து அடுத்த பெரும்பாலான தமிழ்நாட்டின் காங்கிரஸ் பிரதிநிதிகள் நேதாஜிக்கு தான் வாக்களித்தார்கள். நேதாஜி வெற்றி பெற்று விடுகிறார். இதை காந்தி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவர் சொல்கிறார், பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என்னுடைய தோல்வி என்று சொல்கிறார். அப்படி என்றால் காந்தியின் செல்வாக்கையே மீறி காங்கிரஸை கைப்பற்ற முடியும் என்கிற நிலைக்கு வந்து நின்றவர் நேதாஜி. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் சொன்னால் பெரிய வரலாறாக போய்விடும். அதற்கு பிறகு அவர் உருவாக்கக்கூடிய செயற்குழுவில் யாரும் ஒத்துழைக்கவில்லை. இவர் எந்த நேருவெல்லாம் நம்பினாரோ அந்த நேருவெல்லாம் இவர் முதுகிலே குத்திவிட்டு காந்தியின் பக்கத்திலேயே நின்று விடுகிறார்கள். ஒரு மனிதனும் நேதாஜிக்கு பக்கத்தில் நிற்கவில்லை. நேதாஜி திரும்ப திரும்ப காந்தியிடம் போய் மன்றாடுகிறார், கடிதங்கள் எழுதுகிறார், முறையிடுகிறார். செயற்குழுவில் நீங்கள் யாரை வேண்டுமானால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், 2 பேரை என் சார்பாக நான் செயற்குழுவில் நியமிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் போதும் என்று கூட கேட்கிறார். ஆனால் காந்தி என்ன சொல்கிறார்? நானாக போட வேண்டாம் என்கிறேன், நீங்கள் யாரை வேண்டுமானால் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். காந்திக்கு நேதாஜியை பிடிக்கவில்லை, நேதாஜியின் தலைமை அவருக்கு பிடிக்கவில்லை. தெரிந்தவர்கள் ஒருவர் கூட அந்த செயற்குழுவில் இருக்க விரும்பவில்லை. பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. இதற்குள்ள மாநாடு, திரிபுரி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக போய் நாற்காலியில் நேதாஜி அமர்கிறார். இவையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா? இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா? போய் உட்கார்ந்தார். இவரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். நேதாஜி ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். என்ன தீர்மானம் தெரியுமா? அதுதான் நேதாஜி. 6 மாத காலம்தான் இந்த வெள்ளை அரசாங்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கால அவகாசம். 6 மாத காலத்திற்குள் மூட்டை முடிச்சுகளோடு இந்தியாவை விட்டு வெள்ளையர் புறப்பட்டு விட வேண்டும். இந்த 6 மாத காலத்திற்குள் அவர்கள் வெளியேறவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஒருவரும் அந்த தீர்மானத்தை ஏற்கலை. இது என்ன ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதாக இருக்கிறது. 6 மாதங்களில் இந்த நாட்டிலிருந்து வெள்ளையனை வெளியேற்றிவிட்டு சுதந்திரத்தை வாங்கிவிட முடியுமா என்று அவர்கள் தீர்மானத்தை நிராகரித்தார். அதில் மனம் வெதும்பி வெளியே வந்தார். வெளியே வந்தவர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். அந்த ஃபார்வர்ட் பிளாக் தான் முத்துராமலிங்க தேவர் பெருமகனாரெல்லாம் தலைமையேற்று பின்னாலே சென்றார்கள். அதுக்கு பிறகு அந்த ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்குகிறார். பிறகு அவர் வீட்டுச் சிறையில் வைக்கப்படுகிறார். வீட்டுச் சிறையில் ஒரு 40 நாட்கள் உள்ளே இருந்தபடியே அவர் தாடியெல்லாம் ஒரு மௌல்வியாகவே தன்னை மாற்றிக்கொண்டு இந்த வீட்டை விட்டு மௌல்வி ஜைனுதீன் என்று பெயரை வைத்துக்கொண்டு ஒரு இஸ்லாமியரை போலவே வெளியே வந்து வீட்டு காவலில் போலீஸ்காரன் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் ஜெர்மனிக்கு போனது, பெர்லின் வரை போனது. 70 நாட்கள் அவர் நடத்திய அந்த வீர சாகச பயணம் என்பது தனி வரலாறு. பெர்லினிலிருந்து சிங்கப்பூர் வந்தாரே, அதாவது பெர்லினிலிருந்து டோக்கியோ வந்து டோக்கியோவில் சிங்கப்பூர் வருது. அப்பொழுது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீர்மூழ்கி கப்பலில் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக இந்திய பெருங்கடலுக்குள்ளே நுழைந்து 90 நாட்கள் அவர் நீர்மூழ்கி கப்பல் பயணம் செய்து அவர் ஜப்பானுக்கு வந்து சேருகிறார். இவையெல்லாம் இணையற்ற வீர சாகசங்கள் நிறைந்த வரலாறு தான் நேதாஜியுடையது. ஆனால் நேதாஜியினுடைய அணுகுமுறை வேறு, காந்தியின் அணுகுமுறை வேறு. இருந்தாலும் முதலில் இந்த தேசத்திற்காக அவர் ஒரு வானொலியை உருவாக்குகிற பொழுது, அந்த தேசிய வானொலியில் அவர் பேசுகிற பொழுதே ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தி என்று தான் தொடங்குகிறார். அதே போல காந்தியிடம் நேதாஜியை பற்றி குறை சொல்லும் பொழுது காந்தி தெளிவாக சொன்ன, நேதாஜி இஸ் மை சன் என்கிறார். நேதாஜி என் மகன். அவருடைய போராட்ட முறை மாறுபட்டிருக்கலாம். எனவே அவர்களுக்கு இடையே கடைசி வரையில் ஒற்றுமை இல்லை, முரண்பாடுகள் இருந்தன. காரணம், நோக்கங்கள் வேறு வேறாக இருந்தது. நோக்கம் என்றால்
நாட்டு விடுதலை என்பது ஒன்றுதான், ஆனால் அதை அணுகுகிற முறை, காந்தியம் என்பது வேறு, நேதாஜியினுடைய முறை வேறு. மிக்க நன்றிங்க. வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.